உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதினு சொல்வாங்க. இதுல கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம். இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுல ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனைனா அவன் செத்து போன அப்புறம் அவனோட கொடுமை அவன் என்ன நடத்தினான்னு தெரியாது. நீ வாழ்நாள் முழுசும் நீ கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதே போல நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாலியல் குற்றங்கள் வழக்குகள் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழகத்திலும் நேற்று அந்த கொடூரனை உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தீர்ப்பு கிடைக்கணும். இதுல நான் ஒரு இது பார்த்தேன். சபாநாயகர் அப்பாவு தம்பி அப்படின்னு அவர் அழைக்கிறார். தம்பியம். ஆக இதை மாதிரி அரசியல் தலையீடெல்லாம் இல்லாம தீர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலையே. இப்ப ஆசிரியர்கள் முதல் மாணவர்களே பாலியல் சிக்கிறாங்க. அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இல்ல, அது சமுதாயத்திற்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஆனா அதற்காக கொடூரக்காரர்கள் நடமாடிக்கொண்டே இருக்க முடியாது என்பது எனது கருத்து.